பிரைஸ் லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்கனவே நம்ம இந்த 10 கற்பனைகளை குறித்து 3 வீடியோ நம்ம பார்த்தோம். இது 4வது வீடியோ. இந்த 3 கட்டளை குறித்து பார்த்தோம். இது 4வது கட்டளை. நம்ம ஏற்கனவே அடிப்படையாக ஒரு வசனத்தை எடுத்து அதன்படி தான் சொல்லிட்டு இருக்கிறோம். 2 பேதுரு 2வது அதிகாரம் 21, 22வது வசனத்தின்படி நம்ம இந்த கட்டளைகளை பார்த்துட்டு இருக்கிறோம். அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாதிருந்தார்களானால் அவர்களுக்கு நலமாயிருக்கும் அப்படின்ற இந்த வசனங்களை குறித்து அடிப்படையாக வச்சு தான் இந்த 10 கட்டளை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த 10 கட்டளைகளில் எத்தனாவது? இது 4வது கட்டளை. 4வது கட்டளை என்ன அப்படின்னு சொன்னால், யாத்திராகமும் 20வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. 11வது வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளோ தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தொடர்ந்து இது வாசித்து போனால் 11வது வசனம் வரைக்கும் இந்த 4வது கட்டளை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஓய்வு நாட்களை குறித்து ஒரு நம்ம பைபிளில் கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம். ரொம்ப டீப்பாக கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம். ஏன்னா இந்த ஓய்வு நாள் ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட்ன்றதுனால கொஞ்சம் டீப்பாக நம்ம இந்த ஓய்வு நாளை குறித்து பார்க்கலாம். இந்த ஓய்வு நாட்களை எதனால ஏசப்பா படைச்சாரு அப்படின்னா, தேவன் 6 நாளும் வேலை செய்து 7வது நாள் ஓய்ந்திருந்தார் அப்படின்றதுனால 6 நாளும் அந்த நாளை பரிசுத்தப்படுத்தி அதை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார் என்று சொல்லி 20வது அதிகாரம் 11வது வசனம் 12வது வசனத்தில் 11வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா அதனால தான் ஏசப்பா தேவன் இந்த ஓய்வு நாளை கடைபிடிக்க சொன்னார். இது எந்த ஓய்வு நாள்னா, வாரத்தின் ஓய்வு நாள். அதாவது 7 நாட்களில் 7வது நாள், கர்த்தர் படைத்த 7 நாட்களில் 7வது நாள் அந்த ஓய்வு நாள். அவங்களுக்கு அந்த நாளை ஓய்வு நாளை ஆசரிக்கணும். அதில் யாரும் வேலை செய்யக்கூடாது. வேலை செய்தாக்க கல்லெறியுண்டு கொல்லப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. அதே போல் கல்லெறியுண்டு கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இதில் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது வாரத்தின் ஓய்வு நாள். வாரம் அதாவது ஒரு வருடத்திற்கு சுமார் 52 வாரங்கள் வரும் அப்படின்னு சொல்லி கணக்கெடுப்புல சொல்லப்பட்டது. யூத மக்கள் இதை கடைபிடிச்சிருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் அடுத்தது பண்டிகை ஓய்வு நாள் அப்படின்னு ஓய்வு நாட்கள் இருக்கு. பண்டிகை ஓய்வு நாட்கள். இந்த பண்டிகை ஓய்வு நாட்கள் எப்போ வரும்னா, அதாவது நிசான் மாதம் 15ஆம் தேதி புளிப்பில்லா அப்ப பண்டிகை. மொத்தம் 7 நாள் புளிப்பில்லா அப்ப பண்டிகையை யூதர்கள் ஆசரிப்பாங்க. அதில் 7 நாட்களில் முதலாம் நாளும் ஓய்வு நாள், 7வது நாளும் ஓய்வு நாள். இந்த ஓய்வு நாட்களை இஸ்ரேல் ஜனங்கள் கண்டிப்பாக அவங்க கடைபிடிச்சு தான் ஆகணும். அடுத்தது வாரங்களின் பண்டிகைனா பெந்தேகோஸ்தே பண்டிகை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பண்டிகையை முதற் பலன் பண்டிகையிலிருந்து 50வது நாள் வரும். அந்த நாளில் தான் இந்த வாரங்களின் பண்டிகையை கொண்டாடுவாங்க. அந்த பண்டிகையில் தேவன் கொடுத்த கோதுமை அறுவடைக்கு நன்றி செலுத்தி அந்த நாளை கொண்டாடுவாங்க. அது ஒரு பரிசுத்த ஓய்வு நாள். அதில் எல்லா ஜனங்களும் சபை கூடி தேவனுடைய கட்டளைகளை நிறைவேற்றணும், சபை கூடி வரணும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி அது ஒரு ஓய்வு நாளாக இருந்திருக்கு. அடுத்தது எக்கால பண்டிகை. இந்த எக்கால பண்டிகை எப்போ வரும் அப்படின்னா, 7வது மாதம், அதாவது திஷ்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 7வது அல்லது ஏத்தானி அப்படின்னு சொல்லுவாங்க. 7வது மாதம் முதல் நாள். மொத்தம் 7 நாள் இந்த பண்டிகையை அவங்க கடைபிடிப்பாங்க. அதில் முதல் நாள் ஓய்வு நாள். எக்காலா பண்டிகையில் முதல் நாள் ஓய்வு நாள். அடுத்தது பாவ நிவர்த்தி நாள். இந்த பாவ நிவர்த்தி நாள் 7வது மாதம், அந்த ஏத்தானி மாதம் 7வது மாதம் 10வது நாள் ஒரு முக்கியமான சபை கூடுகை நாள். இந்த நாளில் ஆசாரியன் எல்லா ஜனங்களுடைய பாவத்திற்காகவும் தன்னுடைய பாவத்திற்காகவும்
மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே அப்போ தான் செல்லுவாங்க. அன்னைக்கு நுழைஞ்சி அன்னைக்கு வந்துட்டு எல்லா பாவத்தையும் பலி செலுத்துகிற ஒரு முக்கியமான ஒரு நாள். நாட்டு காட்டு மிருகங்கள் எல்லா ஜனங்களுக்காக மக்களுக்காக இவர் வந்துட்டு அன்னைக்கு பலி செலுத்துகிற நாள் தான். பாவ மன்னிப்புக்காக பலி செலுத்துகிற நாள் தான் இந்த பாவ நிவிருத்தி நாள். அடுத்தது இது ஒரு ஓய்வு நாள். அடுத்தது கூடார பண்டிகை. கூடார பண்டிகை வந்து மொத்தம் 8 நாட்கள் அவங்க ஆசரிப்பாங்க. கூடார பண்டிகை வந்து அதே 7வது மாதம் 15ஆம் தேதியிலிட்டு 22ஆம் தேதி வரைக்கும். 22ஆம் தேதி ஒரு பரிசுத்த அதாவது 15ஆம் தேதியும் ஓய்வு நாள், 8வது நாள் 22வது நாளும் அந்த ஓய்வு நாள். அன்னைக்கு ஒரு சபை கூடுகை இருக்கும். இது கூடார பண்டிகை நாட்களில் வருகிற ஓய்வு நாள். இது பண்டிகை ஓய்வு நாட்கள். இப்போ நம்ம பார்த்தோம். ஃபஸ்ட்டு வாராந்திர ஓய்வு நாள், வாரத்தில் ஒரு முறை 7வது நாள் ஓய்ந்திருப்பாங்க, அந்த ஓய்வு நாள் பார்த்தோம். அடுத்தது பண்டிகை ஓய்வு நாள் பார்த்தோம். அடுத்தது வருடத்தில் வருகிற ஓய்வு நாட்களை பார்ப்போம். வருடத்தில் வர ஓய்வு நாட்கள் எதுனா 7வது, அதாவது ஒவ்வொரு வருடமும் 7வது வருடம் வந்து அவங்களுக்கு ஓய்வு வருடம். அது நிலத்திற்கு ஓய்வு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த வருடத்தில் நிலத்தில் வந்துட்டு எந்த ஒரு விளைச்சல் விளைக்கக்கூடாது, விவசாயம் பண்ணக்கூடாது. தானாக விளைகிறத வந்து ஏழை எளிய மக்கள், இந்த மிருக ஜீவன்கள், இப்படி வேலைக்காரி பரதேசிகள் இவங்கெல்லாம் வந்து அவங்கள வந்து அதை சாப்பிட்டுக்கிட்டோம். அதனால நீங்கள் வந்து நிலத்தில் வந்து அன்றைக்கி வேலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கட்டளையிட்டிருப்பார் அந்த நாட்கள், அந்த ஆண்டில். சரி, அந்த ஆண்டுக்கு நாங்கள் சாப்பாடை என்ன பண்ணுறதுன்னு கேட்டபோது தேவன் சொல்லுவார், நீங்கள் அதாவது அந்த அதுக்கப்புறம் வருகிற 3 ஆண்டுகளுக்கு தேவையானது 6வது ஆண்டே உங்களுக்கு நான் விளைச்சலை கட்டளையிட்டுடுவேன். அந்த விளைச்சலை நீங்கள் அந்த நாட்களில் நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணும், நீங்கள் வந்து அறுவடை செஞ்சுக்கிங்க. அந்த 3 நாட்களுக்கு தேவையான ஆசீர்வாதம் மிகுதி 6வது ஆண்டை நான் கட்டளையிட்டுடுவேன் அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்லுவார். இப்போ சொல்லுவார், இந்த தேசமும் என்னுடையது, நீங்கள் பரதேசிகளும் புறங்குடிகளாக இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா இந்த ஜனங்கள் தன்னுடைய உழைப்புனால இல்லை, தன்னுடைய உழைப்புனால தான் சாப்பிட்றோம், தன்னுடையதுன்னு சொல்லி அவங்க எந்த ஒரு காரியத்தையும் சொல்லக்கூடாது. ஒன்று. 2வது, ஏழைகள் எளியவர்கள் போஷிக்கப்படணும் அப்படின்றது ஒரு காரணம். அடுத்தது சயின்டிஃபிக்காகவே ஒரு காரியம் என்ன சொல்கிறாங்கன்னா, 7 வருடத்திற்கு ஒரு முறை அந்த 7வது வருடம் நிலத்தை பரிதாம விட்டாக்கா நல்ல மகசூலை கொடுக்குமா, நல்ல ஒரு விளைச்சலை கொடுக்குமா அதுக்கப்புறம் உள்ள வருடங்களுக்குல அப்படின்னு சொல்லி அறிவியல் பூர்வமாகவும் அது வந்து சொல்கிறாங்க. அந்த நாட்கள் அதனால் தேவன் வந்து நிலத்தில் வந்து பயிரிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி தேவன் சொல்லியிருப்பாங்க. அடுத்தது யூபிலி வருடம். ஒவ்வொரு 50 வருடத்துக்கு ஒரு முறை அந்த யூபிலி வருடம் வரும். அது ஒரு ஓய்வு வருடம். அந்த ஓய்வு வருடத்தில் யாரெல்லாம் அந்த வறுமையின் காரணமாக, இல்லாமையின் காரணமாக, கடனால் அடிமையாக விற்கப்பட்டார்களோ அவர்கள் எல்லாம் விடுதலையாக்கப்படுவாங்க. அவர்கள் மன்னிக்கப்பட்டு விடுதலையாக்கப்படுவாங்க. விடுதலை செய்தே ஆகணும். இது தேவனுடைய கட்டளை. அடுத்தது நிலங்கள் யாராவது அடமானம் வைத்திருந்தாங்கன்னா அவங்க மீட்க முடியாத அந்த சூழ்நிலை அவர்களுக்கு அது விடுதலையாக்கப்படும். அவங்க நிலத்திற்கு அவங்க போய் சேரலாம். சொத்து எல்லாத்துலேயும் அவங்க ஒரு இடத்துக்கு போய் சேரலாம். அடுத்தது மக்களிடையே உள்ள அந்த கடன்கள் தள்ளுபடி ஆகும். தள்ளுபடி செய்யணும், அவங்களை வந்து மன்னிச்சிடணும் அப்படின்னு சொல்லி அடிமைகள் விடுதலை, இப்போ வந்து கடனிலிருந்து விடுதலை, இப்படி நிறைய ஒரு விடுதலைகளை குறிய அந்த நாள். அந்த வருடத்துலேயும் யூபிலி வருடம், அந்த வருடத்துலேயும் வந்துட்டு நிலத்தில் வந்து பயிரிடக்கூடாது. அப்பவும் ஏழைகள் எளிய மக்கள், வேலைக்காரிகள், இந்த பரதேசிகள், இப்படி அந்த நாட்டு மிருக ஜீவன்கள் அதில் தானாக விளையிறத நீங்கள் எது கிளை கழிக்கக்கூடாதுன்னு சொல்லி தேவன் சொல்லியிருப்பாரு. அதை ஏன்னா இவர்களுக்கு ஆகாரமாய் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்லியிருப்பார். ஏன்னா பூமி அது நிறைவு கர்த்தருடையன்ற வேதம் சொல்லுகிறது. அதனால அதை வந்துட்டு என்ன பண்ணக்கூடாது, அந்த நாளில் பயிரிடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு. அநேகர் ஒரு விடுதலை நாளாக அந்த யூபிலி ஆண்டை விடுதலை ஆண்டு அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த காரியத்தெல்லாம் வந்து நம்ம லேவியராகமும் இந்த பண்டிகை நாட்களை குறித்து லேவியராகமும் 23 அதிகாரத்தில் நம்ம பார்க்கலாம் அந்த ஓய்வு நாட்களை குறித்து. அது மாத்திரம் இல்லாமல் இந்த யூபிலி ஆண்டு, இந்த வருடத்தில் 7வது ஓய்வாண்டு, இந்த ஆண்டுகளை வந்து நம்ம 24வது அதிகாரத்தில் அந்த ஆண்டுகளுக்குரிய என்னென்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன செய்யணும்னு சொல்லி தேவன் கட்டளையிட்ட காரியங்களை சொல்லப்பட்டிருக்குது. இப்போ நேச்சுரலாக பழைய ஏற்பாட்டில் அந்த ஓய்வு நாளை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்.
இந்த வாராந்திர ஓய்வு நாள் சுமார் 52 நாட்கள் வரும் ஒரு வருடத்துக்கு. அடுத்தது பண்டிகை ஓய்வு நாட்களை பார்த்தா அதில் ஒரு வருடத்துக்கு 7 நாட்கள் ஓய்வு நாட்கள் வருது. அடுத்தது வருடாந்திர ஓய்வு நாள். இந்த வருடாந்திர ஓய்வு நாள் அதாவது 6 வருடம் முடிஞ்சு 7வது வருடம் ஓய்வு வருடம் இருக்கணும். திரும்பி 6 வருடம் முடிஞ்சு 7வது வருடம் ஓய்வு வருடம். இப்படியா அந்த ஓய்வு வருடம் அதில் இருக்குது. அடுத்தது யூப்ளி ஆண்டு 50 ஆண்டுக்கு ஒரு முறை வரும். அந்த யூப்ளி ஆண்டு அது ஒரு ஓய்வு ஆண்டு. அதில் ஒரு விடுதலையின் ஆண்டு அப்படின்னு சொல்லி அதில் சொல்லப்பட்டிருக்குது. இப்போ முதல் நாள் நமக்கு இதில் எப்படி துவங்கும் அப்படின்னா, முதல் நாள் வந்து சாயங்காலம் விடியற்காலமும் ஆகி முதலாம் நாள் அப்படின்ற சொல்லு ஆதியாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆதியாகம் 1வது அதிகாரம், அடுத்தது 1வது அதிகாரம் 5வது வசனம், 1வது அதிகாரம் 8வது வசனம், 13வது வசனம், 19வது வசனம், 23வது வசனம், 31 வசனங்களில் இதை முதல் நாள் 2ஆம் நாள் ஆயிற்று அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு சாயங்காலம் விடியற்காலமாகி முதலாம் நாள், சாயங்காலம் விடியற்காலமாகி 2ஆம் நாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். அப்போ எப்போ ஆரம்பிக்குதுன்னா ஈவினிங்கில் தான் ஆரம்பிக்குது. ஈவினிங் 6 மணியிலிட்டு மறுநாள் ஈவினிங் 6 மணி வரைக்கும் ஒரு நாள் அவங்க கணக்கு. ஆனால் இப்போ நம்ம நேச்சுரலாக 12 மணிக்கு தான் ஒரு நாள் ஆரம்பிக்குதுன்னு சொல்லி நம்ம கடைபிடிச்சிட்டு வரோம். ஆனால் பைபிள் முறைப்படி ஒரு நாள் எப்போ ஆரம்பிக்குதுன்னா ஈவினிங் 6 டு மறுநாள் ஈவினிங் 6 மணி வரைக்கும் 24 மணி நேரம் அது வரைக்கும் தான் ஒரு நாள். அதாவது 7வது நாள் அவங்களுக்கு ஓய்வு நாள். அதாவது நம்ம இப்போ அப்போ சனி, திங்கள், செவ்வாய், வெள்ளி அப்படிலாம் அப்போ கிடையாது பைபிளில். முதல் நாள், 2ஆம் நாள், 15ஆம் தேதி, இந்த தேதி 14ஆம் தேதி, 15ஆம் தேதி, 10ஆம் தேதி, இப்படி இந்த நாட்கள், இந்த மாதங்கள் இருக்குது. 1ஆம் மாதம், 2ஆம் மாதம், இப்படி மாதங்கள் இருக்குது. அந்த தேதிக்குரிய நாட்கள் இருக்குது. ஆனால் இந்த திங்கள், செவ்வாய், புதன் இப்படியெல்லாம் பைபிளில் வந்துட்டு அப்படி சொல்லப்படலை. ஆனால் இப்போ அதற்குரிய விஷயம் அது எப்படி உருவாச்சுன்னு நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஆனால் இந்த நாட்கள் வந்து அவங்க 7ஆம் நாள் கடைபிடிக்கப்பட்ட அந்த ஓய்வு நாள் நம்ம கடைபிடிக்கிற அந்த வார நாட்கள் படி பார்க்க போனால் 7வது நாள் வந்து வெள்ளிக்கிழமை ஈவினிங் 6 மணிக்கு ஆரம்பித்து சனிக்கிழமை ஈவினிங் 6 மணி வரைக்கும் அவங்களுக்கு அந்த ஓய்வு நாள், வாராந்திர ஓய்வு நாள். அப்படி ஒவ்வொரு நாட்களும் ஈவினிங்கில் தான் ஆரம்பிக்கும் அவங்களுக்கு. இப்போ நம்ம பழைய ஏற்பாட்டில் உள்ள ஓய்வு நாட்கள், ஓய்வு வருடங்கள், இந்த நாட்களை குறித்து நம்ம பார்த்தோம். திரும்பி இந்த நாட்களில் வந்து வேலை கண்டிப்பாக தேவன் எந்த நாட்களில் வேலை செய்யக்கூடாது, முக்கியமாக சபை குண்டுன்னு சொல்லி அந்த நாட்களில் கண்டிப்பாக கடைபிடிக்கணும். ஏன்னா 6 நாள் தேவன் உலகத்தை படைச்சு 7ஆம் நாள் பரிசுத்தம் பண்ணி அது ஓய்ந்திருந்ததுனால ஜனங்கள் அது ஒரு ஆதாரமாக வச்சு 7ஆம் நாள் ஜனங்கள் ஓய்ந்திருந்து ஒரு சபை கூடுகை பண்ணணுன்றது. அடுத்தது அவர் கொடுத்த அந்த ஓய்வு நாட்கள் கட்டளைகளை கடைபிடிக்கின்றதுலாம் இது ஒரு கட்டாயமாக மோசையை கொண்டு அவர்களுக்கு செய்த ஒரு காரியம், கொடுத்த கட்டளைகள். இது யாத்திராகமம் 31 அதிகாரம் 14வது 15வது வசனத்தை அதில் வேலை செய்கிற எந்த ஆத்மாவும் தன் ஜனத்தின் நடுவில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான்னு சொல்லியிருக்கு. அதே போல் என்னாகாமம் 15வது அதிகாரம் 32 36வது வசனத்தில் படி வேலை செய்தவருக்கு பெரிய கல் இருந்து கொல்லப்பட்டிருக்காங்க. இது வந்து ஒரு ஆதாரமாகவே சொல்லப்பட்டிருக்கு. கொலை செய்யப்பட வேண்டும் என்று தேவன் கட்டளையாவே கொடுத்துருக்க யாத்திராகமம் 35:22 7ஆம் நாளை தேவன் பரிசுத்தப்படுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி. இப்படி ஓய்வு நாட்களை குறித்து இன்னும் பல ஆதாரங்கள் இருக்குது. நம்ம ஒரு சில ஆதாரங்களை மட்டும்தான் இதில் பார்த்துருக்குறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஓய்வு நாட்கள்லாம் யாரை குறித்து அப்படின்னா நம்ம இயேசு கிறிஸ்துவோட நிழல் தான் இது. ஆனால் இதோட நிஜம் இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்து இந்த நாட்களை நிறைவேற்றி இருக்கிறாரு. அதை குறித்து அடுத்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். பிரைஸ் லார்ட்.